السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفيعنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة الله تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا بالغفور الرحيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய முதல் 10, அதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உடைய அந்த முதல் 10 நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தன்னுடைய கலாமை ஆரம்பிக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவோம். சூரத்துல் பக்ராவை அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்று சொல்வதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவோம். குர்ஆனுடைய இறுதி 114வது சூரத்தாகிய சூரத்துல் நாஸை குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, பூரா குர்ஆனுடைய சாரம்சத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி அந்த காட்சி, அந்த நிகழ்வு எப்படி இடம்பெற்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் மனதில் பதிய வைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 வயதை எட்டும் பொழுது 6 மாதங்கள் நபி அவர்கள் கனவு கண்டார்கள். அதே நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில போய் மேல நபி அவர்கள் அங்கு தனிமையில இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 600 ரெக்கைகளுடன் அவருடைய உண்மையான வடிவத்தில் வந்து நபி அவர்களை கட்டி அணைத்தார். அதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 2 இடங்கள்ல குறிப்பிடுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் தான் இந்த குர்ஆன். இரண்டாவது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இறக்கி வைத்தார். அப்ப இந்த குர்ஆன் நபி அவர்கள் தனிமையில மக்கால காபத்துல்லாஹ் சூழ்ந்து அநியாயங்களும் அட்டூழியங்களும் அட்டகாசங்களும் நாசக்கார செயல்களும் அல்லாஹ்வுக்கு மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உண்மைய உம்மத்துக்கு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்தார். அந்த நபியாக தெரிவு செய்ய, ரசூலாக தெரிவு செய்ய, அல்லாஹ் உங்களை ஒரு நபியாக, தூதராக, இறுதி தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்ற இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை கட்டி அணைத்து தம்மனி தம்மத்தன்
3 முறை இக்ரா இக்ரா என்று சொல்ல, நபி அவர்கள் என்று சொல்ல, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபியுடைய உள்ளத்துல அந்த குர்ஆனை பதிவு. இந்த சபையில நான் உங்கள்கிட்ட கேட்டா ஒரு கேள்வி உண்டு, நீங்க யாரும் கை தூக்க மாட்டீங்க என்பதுல எனக்கு உறுதி. அது என்னன்னா, நீங்க யாரும் ஒரு உஸ்தாதிடத்துல ஓதாதவர்கள் இருக்கிறீங்களா, படிக்காதவர்கள் இருக்கிறீங்களா என்று கேட்டா நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க நான் படிக்கல என்று சொல்ல. நான் 2 படிச்சிருக்கிறேன், 3 படிச்சிருக்கிறேன், 5 படிச்சிருக்கிறேன், நான் 1 ஜுஸ் ஓதிருக்கிறேன், 2 ஜுஸ் ஓதிருக்கிறேன், கொஞ்சம் ஓதிருக்கிறேன் எல்லாருமே சொல்லுவீங்க. நபி அவர்கள் யாரிடத்திலையும் ஓதவில்லை. உம்மி நபி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு உஸ்தாத் யாருமே இல்லை. நான் சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் பாடம் சுமார் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உதவியை கொண்டு ஒரு 25 வருடங்களாக நடத்தி வருகிறேன். நான் முதலாவது சஹீஹ் புகாரி ஓதினது 1986. எனக்கு ஓதி தந்த உஸ்தாத் சஹீஹ் புகாரிய அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய உஸ்தாத் 36வது தொடர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்தாதாக ஆகிறார். அவர் ஹதீஸ் பாடம் படிப்பதற்கும் அந்த சங்கிலி தொடர் ஒன்று இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி யாருமே படிச்சு கொடுக்க, அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனை உள்ளத்துல பதிவு. لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآن. நபியே, நீங்க அவசரப்பட்டு நான் வசைக்கவும் தேவையில்லை, நாங்க இதை உங்களோட உள்ளத்துல அப்படியே பதிவு வைக்கப்பட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்துல 2 விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிக்கு ஓதுவார்கள், நபி அவர்கள் கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திலாவத் செய்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். இதனாலதான் ரமதானுடைய தராவீஹுடைய தொழுகையில குர்ஆன ஓதுற இந்த சுன்னத்தை உம்மத்தை ஆயாதான். சிலர் 3 ஜுஸ் ஓதுறாங்க, சிலர் 6 ஜுஸ் ஓதுறாங்க, சிலர் 10 ஜுஸ் ஓதுறாங்க, அதிகமாக 1 ஜுஸோடு முடிச்சு. அப்ப குர்ஆன தொழுகையில கேட்கறதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா. இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது, 1976 நான் ஸ்கூல்ல படிக்கும் காலத்துல ஒரே ஒரு ஹாஃபிஸ் கண்டில தக்கியா பள்ளி இருக்குது, அதுல வந்து குர்ஆன் ஓதுவாங்க. அதை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நாங்க போவோம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த இலங்கையில ஆலிம்கள் 10,000 பேர் இருந்தா அதே எண்ணிக்கையில ஹாஃபிஸ்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மஸ்ஜிதுக்கும் 2-3 ஹாஃபிஸ்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த. இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமை. அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ் தஆலா தான் பாதுகாப்பதாக சொல்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, உலமாக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய அடையாளங்களுக்கு எதிராக விதவிதமான சோதனைகள், சதிகள் அது 1400 வருடங்களாக நடந்து கொண்டுதான். அது ஒன்றுமே மங்கல்ல, நாளுக்கு நாள் அது அதிகரிக்கும். அது ஒரு நோய் வந்தது போல, ஒரு மனிதனுக்கு நோய், ஜுரம், காய்ச்சல் வந்துட்டா அப்படியே சோர்வடைந்து இருக்கிறது போலதான் அந்த நேரம் கொஞ்சம் அப்படியே டிம்ல இருக்கும். ஆனா அது அழியா. ரஷ்யால சோவியத் யூனியனுடைய அந்த ஆட்சி காலத்தில் சுமார் 70 வருடங்கள் குர்ஆன் ஒன்று வெற்றி கொள்றது கிடையாது.
குர்ஆனும் வச்சுக்கொள்வது கிடையாது. யாருக்கிட்டையும் குர்ஆன் இருந்தா அவர்களுக்கு மரண தண்டனை 70 வருடங்கள். 1990 அந்த மாற்றத்துக்கு பிறகு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்கள் இருந்தார்கள். எப்படி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை பாதுகாப்பதற்கு என்னுடைய ஒரு நண்பர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் மௌலானா அப்துல்லா பாம்ஜி சொல்லவர். அவர் அந்த நேரம் இலங்கைக்கு வந்தார். 92 இருக்கும். அவர் போயிட்டு வந்தார் ரஷ்யாவுடைய சில ஸ்டேட்களுக்கு. சில இடங்கள்ல சில உலமாக்கள் நாய் வளர்த்தாங்க. எதுக்குன்னா குர்ஆன பாதுகாப்பு. எப்படி இரவு நேரத்துல ரகசியமாக குர்ஆன ஒரு மலையில ஒளிச்சு வச்சு அந்த நாயை கொண்டு போயிட்டு தூரத்துல வச்சுட்டு விளக்கு பத்த வச்சு குர்ஆன பாடமாக்கி அந்த குர்ஆன் யாரும் மக்கள் நடமாட்டம் வரக்குள்ள நாய் கொலைக்கும் அவர் அதை வச்சுட்டு அப்படியே வேட்டையாட போற மாதிரி வந்துடுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். நாங்களே பாதுகாப்போம். மீலாத் ஸ்கூல் தெஹிவலையில் இருக்குது. அத அடிக்கல் நாட்டுவதற்கு 2017 நாங்க அன்றைய தினம் மௌலவி உமர் அவர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னார்கள், அதுல என் மகனுக்கு 6 வயது குர்ஆன பாடம். இது நான் வெளிநாடுகளை சொல்லல, மக்கா மதீனாவை சொல்லல, எங்கட நாட்டுல. அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கு எங்களுடைய இலியாஸ் ஹாஜார் அவர்கள் இதை கட்டித்தர போகிறார்கள். முஸ்லிம் சமூகமும் இதை சேர்ந்து கட்ட போகிறோம். மிலாத் ஸ்கூல இந்த புள்ளைய கொண்டு நாங்க அடிக்கல் வைப்போம். குர்ஆன் 6 வயதுல மனனம் செய்து முடிச்சிருக்குது என்று சொன்னா அது ஒரு பாக்கியமாக இருக்கும். அதனால வெளிநாடுகள்ல இல்ல, அல்லாஹ் இந்த நாட்டிலேயே இந்த சக்தியை, இந்த ஆளுமைய, இந்த திறமைய, இதுதான் இதுக்குள்ள அற்புதம். அரபு மொழி தெரியாது, ஆனா குர்ஆன ஓத தெரியும், குர்ஆன மனனம் செய்ய தெரியும், குர்ஆன பாடமாக்க தெரியும். குர்ஆன எங்கிருந்து ஓதினாலும், நான் சென்ற வாரம் கால்பட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப அங்கு ஒரு ஹஜ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள், இது எங்க பேத்தி 7 வயது, நீங்க எந்த இடத்துல கேட்டாலும் அது குர்ஆன் ஓதும். உங்களுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உலகத்துல 4ஆம் இடத்துல நானும் நீங்களும் முதலாவது என்னுடைய இன்றைய இந்த பயானில முதலாவது ஒரு விஷயம் நாங்க எல்லாரும் மனசுல பதிய வைக்கணும். அரபு மொழி தெரியாட்டியும், நான் வயோதிபன் ஆகிவிட்டாலும், என குர்ஆன் பாடம் இல்லாட்டியும் நான் இந்த முயற்சியை விடக்கூடாது. மத்த பள்ளிக்கூடம் என்பது சிறார்களுக்குள்ளது மட்டுமல்ல, பெரியவர்கள். இதனால் ரமலானுடைய காலத்துல ஹிஸ்பு ஏற்பாடு செய்யலாம். எதுக்கு? குர்ஆன ஓது. இப்ப அது அப்படியே அரிதான். ஹிஸ்பெல்லாம் பயானாக மட்டுமா இருந்துச்சு இல்ல, அது இருக்கும். அதுக்காக தான் நாங்க ரௌதத்துல் குர்ஆன் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளிப் கொண்டு அனுப்புறோம். முதல் நோம்புல இருந்து கட்டாயம் எல்லாரும் அதுல ஜெமித்திரமான தொடர்பு கொள்ளுங்க. அந்த லிங்க் எடுங்க. அந்த ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய தஜ்வீதை எப்படி ஓத வேண்டும் என்பதை ஒரு காரி, ஒரு முஜாஸ் அவர் அழகாக விளங்க வைக்கிறார். எவ்வளவு அனாவசியமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நான் கவனிக்க ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். இந்த நாளும் தினத்தினமான தரப்படக்கூடிய குர்ஆன் என்ன சொல்லப்படுகிறது, குர்ஆனை நான் எப்படி ஓதும், எப்படி என்ன மொழிச்சல செஞ்சு அல்லது எக்ரால் குர்ஆன் الماهر بالقرآن مع سفرة الكرام البررة الذي يقرأ القرآن ويتتعتع فيه وهو عليه الشاق له أجرا. ஒருவர் குர்ஆனை நல்ல திறமையாக ஓதுகிறார், அவர் மலக்குமார்கள் அமர்வுகளோடு இருப்பார். ஒருவர் திக்கி திக்கி ஓதுகிறார், அல்லாஹ் தஆலா அவருக்கு வெற்றிப்பான நன்மை கொடுப்பார். வெற்றிப்பான. அதனால
வயதல்ல என்பது கிடையாது. எனக்கு தெரியும் பலரும் நான் சில மதரசாக்கள்ல பட்டமளிப்பு கொடுக்கறதுல கலக்கக்கூடிய நேரத்துல 65 வயது தாயும் வந்து குர்ஆன் தாய் அப்துல் அஜீஸ் மாஸ்டர் என்று இருந்தார்கள். கண்டில ஜமாத்தில் எல்லாம் அதிகமாக ஈடுபடுவார்கள். அவர்கள் தன்னுடைய 55 வயதுல தான் குர்ஆன் பாடமாக்க. அதனால இதுக்கு கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் என்னோட பேசுகிறார், ஒவ்வொருவருடனும் பேசுகிறார். இங்க இருக்கக்கூடிய எல்லாருடன், ஆலிமாக இருக்கலாம், ஆலிம் இல்லாமல் இருக்கலாம், பாமராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லாரும் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு பதிலளிக்க போகிறேன். இந்த மனப்பதிவுடன் நான் இந்த ரமதான்ல எங்கட இந்த மஜ்லிஸ்களை நோம்ப நாங்க ஆரம்பிச்சோம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த பாலைவனத்துல நபி அவர்கள் அந்த ஹிரா புகையை ஏன் தெரிவு செஞ்சாங்கன்னா, காபத்துல்லா இங்க இருக்குதுன்னா மலை இப்படி இருக்கு. இப்போ போல ட்வின் டவர்ஸ், அந்த பில்டிங், சம்சம் டவர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பெருமையிலே பாலைவனம் தான். மேல மலையில இருந்து பார்த்தா நபி அவங்களுக்கு காபத்துல்லா தெரியும். அங்க கிட்ட போனா 360 சிலைகள். சில மக்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு தான் நபியும் இவ்வளவு தூரத்துல போயிட்டு இருந்து அல்லாஹ்வை ரசித்துக் கொண்டிருக்கல. அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அனுப்பி உங்களை நான் இறுதி தூதராக தெரிவித்தேன். நபியவங்களுக்கு நடுக்கம் வந்தது. தன்னுடைய அன்பு மனைவி கிட்ட வந்து சொன்னார்கள், தம்பிலுள்ள போத்துவிட மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வஹீ நமக்கு எடுத்து காட்டுகிறது. சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸ், அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்திருக்கவில்லை, ஆனால் பிந்தி நபி அவர்களிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொண்டார்கள். என்ன வஹீ வரக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் முர்சலாக சஹாபாக்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்திருக்கவில்லை, ஆனால் பிந்தி நபி அவர்களிடத்துல கேட்டு 2600 ஹதீஸ்களை மனனம் செய்த ஒரு பெண்மணி ஆயிஷா. எப்படி உங்களுக்கு வஹீ வந்தது, என்ன நடந்தது, அனைத்தையுமே சொல்லிட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க இனபந்துகளை சரியான நெருங்கி பழவீங்க, நேசித்து பழவீங்க, இணைத்து பழவீங்க, அவர்களை தூரமாக மற்றவர்களுடைய சுமையை தன்னுடைய சுமையாக சுமந்து கொள்வீங்க. பிறருக்காக வேண்டி நீங்க உதவி செய்வீங்க. எத்தீம்களுக்கு, அனாதைகள், உதவிகளுக்கு, திடீர் அபாயம் வரக்கூடிய நேரத்துல அது கோவிலாக இருக்கலாம், இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க தைரியமாக வந்து மக்களுக்கு உதவி செய்வீங்க. நபியுடைய பண்பு. இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்பு இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்பு அவர்களிடத்தில் இருந்த சில நல்ல பண்பு. ஜாஹிலியத்துடைய காலத்தில் சில நல்ல பண்புகள் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார். ஜாஹிலியத்துடைய காலத்துல நாங்கள் 5 நல்ல பண்புகள் உள்ளவர்களாக இருந்தோம். சுக்குர் இந்த ரகா நல்லா இருக்கக்குள்ள இறைவனுக்கு நன்றி. சிலைய வணங்குறாங்க, ஆனா இறைவன் எனக்கு தந்திருக்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்வார். சபருங்கள் பலா, சோதனை வரக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருப்பார். பகைவனை சந்திச்சாலும் உண்மையை பேசுவார். தனக்கு சோதனை வரக்கூடிய நேரத்தில் உறுதியாக இருப்பார். தனக்கு சமாதத்தை அல்ல முசீபத்தில் அதான் பகைவனுக்கு சோதனை வந்தாலும் சந்தோஷப்படுவார். விதியை புரிந்து கொண்டார். கனிவார்களை நபியோக சொன்னாங்க, இது நபிமார்களுடைய தன்மை. நபிமார்களுடைய இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்திடத்திலேயும் நல்ல பண்புகள் இருக்கின்றன. நாங்க படிப்பின பெற வேண்டிய பண்புகள் இருக்கின்றன. ஆனா
நடத்தின சூழ்ச்சியும் சதியும் உலகத்துடைய இஸ்லாமோபியாவும் இன்றைக்கு உலகத்தை ஆகும். இஸ்லாமோபியா என்பது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது மொபைல் போன், நோக்கியா, மற்ற சாம்சங் என்ற இந்த போன் எல்லாருமே கையில நடமாடுறது போல, பாக்கர் பேனாவும் மற்ற பேனாவும் மக்கள கையில இருக்கிறது போல, சீக்கவும் சிறிதனும் வாட்ச் மக்கள கையில புலங்கிறது போல, மேலான சகோதரர்களே, இஸ்லாமோபியா இன்றைக்கு உலகத்துல அது ஒரு பெரிய மாஃபியா. அப்போ இஸ்லாமோபியா ஒரு பெரிய மாஃபியா. அதை எதுக்கு பயன்படுத்துறது? இஸ்லாத்தை குறிவைத்து அடித்து அந்த ஊர்ல அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களை அடக்குவதற்கு பயன்படுத்தும் ஒரு கருவிதான். அப்படியான நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? சோதனைகள் பலவிதமாக வரும். ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நகர்கிறேன். நான் சொல்ல வந்தது பெரும்பான்மை சமூக நல்ல மக்கள். 1400 வருடங்கள் 1300 வருடங்கள் நான் இந்த நாட்டில் கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த மக்களோட நல்ல பழகி இருக்கிறோம். பழகிறது என்பது எங்களையும் உங்களையும் மார்க்கம் ஒன்று என்பது அல்ல. எங்களுடைய உங்களோட மார்க்கம் வேறு. ஆனா நாங்க 2 பேரும் ஒன்று, மனிதர்கள் என்ற அடிப்படை. அது குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் கற்று தருகிறது. கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய அந்த பிச்சனங்களை, சந்ததிகளை, குழந்தைகளை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்களோ அவ்வாவும் இந்த மரத்தை எருகக்கூடாது அல்லாஹ் சொன்ன கட்டளை அவர்கள் மாற்றம் செஞ்ச காரணத்தினால் இறக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் நிச்சயமாக இறக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கிதான் ஆகும். அல்லாஹ்வுடைய ஏவல்களை மனிதன் மதிக்காமல் நடக்கும் பொழுது, அநியாயம் அட்டகாசங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் உம்லி நகும் இந்த கைதி அப்படின்னா சந்தர்ப்பம் கொடுக்கிற அவகாசம் திருந்தி வாழும். அப்படி திருந்தாவிட்டால் இந்த மற்றவர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது என்றெல்லாம் இந்த பெரும்பான்மை சமூக நல்ல மக்கள் உலகத்துடைய அந்த ஒரு சரிதான் இஸ்லாமோபியா என்பது அது உலகத்தில் ஒரு பஜார்ல விற்கப்பட்டது. யார் யாருக்கு வேணுமோ ஒரு சிப் எடுத்து தந்த கனெக்ஷனை மொபைல் போனோட அதை கனெக்ட் பண்றது போலதான் இஸ்லாமோபியாவை யாரும் இன்னைக்கு வாங்கலாம். அது சோசியல் மீடியாலையும் அது இன்டர்நெட்லையும் அதுக்குண்டான தனி வெப்சைட்களையும் கிரியேட் பண்ணப்பட்டது. சில நாடுகள் இதை வியாபாரம் செய்யறாங்க. முஸ்லிம்களாகிய நாம் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆக முக்கியமான படிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இஸ்லாமோபியா என்ற பேர்ல இருக்கல, ஆனா இதை விட உள்ளாத இஸ்லாமோபியா இருந்தது. நபி அவர்களை மஜ்னூன் என்று சொன்னார்கள். நபி அவர்களை சாஹிர், சூனியக்காரன், பைத்தியக்காரன், இவர்கள் என்று நபி அவர்களுக்கு நவுசுபில்லா வார்த்தைகளை பாதித்தார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை, தன்னுடைய உயர்வை, தன்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு ஒரு கையாளும் முறைதான் நாங்க கையாண்டால் எங்களுக்கு வெற்றிகள். நபியவங்க சொன்னதுக்கு மாற்றமாக ஒருவர் சொல்றாரு, எனக்கு முது செய்ய தேவையில்லை, நான் சும்மா சொல்ல போறேன். நீங்க யாரும் ஏற்றுக்கொள்வீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. முது இல்லாம தொழுகை இல்லை எல்லாருக்கும். நான் நபியவங்க சொன்னாங்க, சரி 5 நேரம் தொழுகை, நான் 6 நேரம் சொல்ல போறேன். யாரும் ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். லுகருடைய தொழுகை கஷ்டமாக இருக்குது, சூடா இருக்கிறதா, 2 கால் தொழுகிறோம் இமாம் சொன்னா விடுவீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விதத்துலதான் நாங்க எல்லா காரியங்களை செய்யறது போல சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலையும் நபி அவர்கள் சொன்ன விதத்துலதான் நாங்க கையாளணும். அப்பதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாங்க எங்களுடைய எமோஷனல், எங்களுடைய உணர்வுகளை மட்டும் வச்சு நாங்க ஆக்ரோஷம் அடைந்து காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஊடாக எதையும் அடைய. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அந்த சைட ஒரு ஜனநாயக முறையில ஒரு மனிதனுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன.
ஜனநாயக உரிமைகள். இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழ்றதுக்கு உரிமை இருக்கிறது, பௌத்தர்களுக்கு பௌத்தர்களாக வாழ உரிமை இருக்கிறது. உலகத்தில் எந்த பகுதியிலே போயிட்டு ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மாற்றத்தோடு வாழ்றதுக்கு ஐக்கிய நாடு சபையுடைய அந்த ஹியூமன் ரைட்ஸ் அது உண்மை வளர்ந்திருக்கு. மனிதனுடைய அதை யாரும் வயலேட் பண்ணல. அந்த உரிமையை ஜனநாயக ரீதியாக தரப்பட்டது. இஸ்லாம் இந்த மனிதனை அந்த ஜனநாயக உரிமைகளையும் பயன்படுத்தக்கூடிய முறையை சொல்லி தந்திருக்கு. இஸ்லாம் அதுதான் இஸ்லாமிய சிறப்பு. பேரண்ட்ஸ் டே என்று சொன்னா இது தகப்பனுடைய தாயுடைய கண்ணியப்படுத்துற நாள், இது சிறார்களுக்கு கண்ணியப்படுத்துற நாள், இது மனைவியை கண்ணியப்படுத்துற நாள், இது மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நாள். எப்படி ஒவ்வொரு நாள் வைத்திருக்கிறார் இஸ்லாம். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தாய் தந்தையர் எப்படி மரியாதை செய்யணும் என்று வழிகாட்டு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை வழிகாட்டுகிறார். ஆக ஜாஹிலியத்துல சில நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கதான் நான் சொன்னேன், இந்த நாட்டிலையும் நல்ல மக்கள் வாழ்ந்த சமூகம் 90% மக்கள், 95% நல்ல மக்கள். சிலர் சில வலையில சிக்கக்கூடிய நேரத்துல எங்கட ஒரு கடமைப்பாடு இருக்குது, ஒன்று இருக்குது எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது, ஒன்றைக்குது எங்களை மதிக்கக்கூடியது, ஒன்றைக்குது நிச்சயம் நியூட்ரலாக இருக்கக்கூடியது, ஒன்றுக்குது தீவிரவாதத்தில் உச்ச கட்டத்தாக, ஒன்றுக்குது அவர்கள் மிக கடுமையாக எங்களை விரோதிக்கக்கூடியது. இந்த சைட்ல விரோதத்தையும் தீவிரவாதத்தையும் காட்டக்கூடியவர்களை நடுநிலைமைக்கு கொண்டு வரதான் எங்களை வேண்டும். எங்களுக்கு உதவியாகவும் உபத்திரம் இல்லாமலும் எமக்கு அவர்கள் நியூட்ரலாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூட்டுறதுதான் எங்களுடைய வேலையாக. அவர்களுக்கு எதிராக அபூஜஹல், உத்பா, ஷேபா இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக அபூ தாலிப் இருந்தார். அபூ தாலிப் நபியுடைய சாட்சார இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாம் இல்லாமல் தான் மரணித்து விட்டார். ஆனால் நபிக்கு எதிராக அவர் செயற்படவில்லை. நபிக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களையும் அமைதிப்படுத்தினார். அவை மார்க்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு எதிராக வரக்கூடியவர்களை குறைந்தது நியூட்ரல் ஆவார்கள். எங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தை விளங்குகிறது. கண்ணியமானவர்களே, பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க கடந்த 10 வருடங்களாக குர்ஆனை பத்தி, ஹதீஸ பத்தி, நபியை பத்தி, தீனை பத்தி, இஸ்லாத்தை பத்தி, மதரசா பத்தி, மக்தப பத்தி, ஹிஜாப பத்தி பிழையாக பேசக்கூடியவர்களை அணுகி விளங்க வைக்கக்கூடிய நேரத்துல மிக அழகாக புரிந்து கொள்கிறார். அப்ப இங்க இந்த ரமலானுடைய மாதம் தரக்கூடிய ஒரு முக்கியமான தூதுதான். அது என்னது? இது அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம். எதுக்காக என்று சொன்னா, இந்த தூதை மக்களுக்கு சரியாக முன்வைப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய இந்த ரமலானுடைய மாதம் 2 வெற்றிகளை நமக்கு அறிவிக்கிறார். ஒன்று பத்ருடைய வெற்றி, இரண்டாவது பக்கத்து ஃபத்ஹுடைய வெற்றி. நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி வர வேண்டும் என்று நான் சென்ற SLBC முதல் நோன்பு வளமையாக கர்ஃபியுடைய நாள்ல நான் கொள்கைக்கு பள்ளியில 15 வருடங்களாக நான் அந்த பயான் செஞ்சு வந்தேன். அதிலே நான் இந்த தூதை முன்வைக்கிறேன். அதை இங்கே உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். மக்கா பத்ர் ரமலான்ல தான் அல்லாஹ் வெற்றி தந்திருக்கிறார். அதனால் இந்த மாதம் ரஹ்மத்துடைய மாதம், முஸ்லிம்களுக்கு, உலகத்துக்கு அல்லாஹ் நிம்மதியையும் வெற்றியையும் தரக்கூடிய மாதம் தான் என்ற நம்பிக்கைகள் உள்ளது. ஹதீஸ குர்சி சஹீஹ் முஸ்லிமுடைய 5195வது ஹதீஸ், 4ஆம் பாகம் தமிழாக்கத்தில் எடுத்துப்பாரு. ஆனா இந்த தன்மை அப்படி அடியார் எப்படி எண்ணுகிறானோ அப்படிதான் நடந்து கொள்வேன். நல்லா யாரெல்லாம் இந்த ரஹ்மத்தை எமக்குத்தான், மஃபிரத்தை எமக்குத்தான், மன்னிப்பை எமக்குத்தான், நரக விடுதலை எமக்குத்தான் நீ தந்து விட்டாய், நாம் அடைய போகிறோம் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹ்வுடன் நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை
அடியான் உறுதி பண்ணி கொண்டார். ஒரு சின்ன சம்பவம், தனக்கு கஷ்டமான நேரத்துல பிறருக்கு உதவி செய்யறது என்பது அது வச்சு கஷ்டமா. தனக்கு நல்லா இருக்கக்குள்ள உதவி செய்யறது என்பது மனிதனுக்கு லேசாக, அப்படிதான். கஷ்டமா இருக்கக்குள்ள உதவி செய்யறது என்பது கஷ்டம். நான் என்ன பையனை பாக்குறதா, என்ன பிள்ளைய பாக்குறதா, நான் மற்றவங்களை பாக்குறதா சொல்றேன். ஒருவர் யாசகம் கேட்கிறார். அலிரதியெல்லாம் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா எங்க போயிட்டு பாத்திமா நாயக்கா வீட்டுல இருந்தா கொண்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. 6 திருகம் தான். அது எங்க அன்றாட தேவைகளுக்கு நான் வச்சிருக்கிறேன், சாப்பிட நோய் குடிக்க சொன்னாங்க. அந்த 6 கொண்டு வா. அந்த 6 கொண்டு தர்மம் செஞ்சுட்டாங்க. இப்ப வீட்டுல 0, வீட்டுல இப்ப 0. அலிரதியெல்லாம் அப்படி போறாங்க. ஒருவர் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அலியே இதை வாங்குறீங்களான்னு கேட்கிறார். எவ்வளவு வேலை? 140 திருகம் வாங்குறேன். ஆனா கையில சாலி கடன் எடுத்தா திருப்பி கொடுத்துருவேன். கடன் எடுத்துட்டு அது நான் செக்க கொடுத்துட்டு செக்க கிழிச்சு வாயில போட்டு முழுங்கிட மாட்டேன். சிலர் பஜார்ல அப்படி விசித்து இருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظلمًا இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நார். நிச்சயமாக யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ அவருடைய வயிற்றில் அவர்கள் நெருப்பை தான் போசிக்கிறார். ஒரு இந்து சகோதரர் ஒரு முஸ்லிம் நண்பரோட ட்ரெயின்ல போகக்கூடிய நேரத்துல இந்த வயிற்று வருத்தம் நீங்கவே இல்லை, நான் எல்லா வைத்தியம் செஞ்சுட்டேன்னு சொன்ன நேரம் அந்த முஸ்லிம் பெரிய அறிஞர் அவர் சொன்னார், நீங்க அனாதைகள சொத்தை எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு சுகம் கிடைக்கும். அந்த இந்து சகோதரர் செய்தார், அவருக்கு சுகம் கிடைக்கும். அனாதைகளுடைய சொத்தை போலதான் அதை விட கொள்ளாததுதான் பைத்துல் மால். பைத்துல் மால் என்று சொல்லும் பொழுது அது மஸ்ஜிதாக இருக்கலாம், அது ஒரு நாட்டுடைய சொத்தாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு 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 சின்ன விஷயத்தையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிக கவனமாக, நபியுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஈச்சப்பழம், அது பைத்துல் மால்ல உள்ள ஈச்சப்பழம், அதை எடுத்து வாயில நபி அவர்கள் துடிச்சுட்டார்கள், பேரனே இது சாப்பிடாது உலக ஹராம். யதீமுடைய சொத்தாக இருக்கலாம், அது பைத்துல் மாலுடைய சொத்தாக இருக்கலாம், அது அந்நியருடைய சொத்தாக இருக்கலாம், அது நெருப்பதான் வயிற்றுல மக்களுக்கு அவர்கள் கடன் எடுத்தார்கள். கடனை திருப்பி கொடுக்கணும். வாகனத்தை அந்த ஒட்டகத்தை விற்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு முன்னேறி போகிறார்கள். ஒருவர் கேட்கிறாரு, இது எவ்வளவு? 200. சாமனத்துக்கு விலை நிர்ணயிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா பதுக்கல் செய்யறது கொள்ளாது. தேவையான நேரத்துல மாவையும் சீனியையும் அரிசியையும் மக்களுக்கு கொடுக்காம மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள அதை முன்கூட்டியே பணத்தை போட்டு எடுத்து பதுக்கி வச்சு விற்கிறது இருக்கிறே, காத்தியம் அவன் தவறு செய்து விட்டான், அராத்தை செய்து விட்டான் என்று மார்க்கும் பன்மையாக கல்வி. முஸ்லிம்களாகிய நாம் இதை ஒரு போதும் செய்யக்கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை கட்டாயம் செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளுக்கு விளைவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள உரிமை, ஆனா நான் விலையும் கொடுக்கக்குள்ள முறையாக கொடுக்கணும். சரி இருக்கு. அப்துல்லா பஜர் யூசுப் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்பட்டார். பார்த்தா பல பலன் அவர்கள் கவர்ச்சியாக இருப்பார்கள். அதிகனால போக்குல எல்லாருமே கியூல நிற்பாங்களா அவர்களை பார்க்க. சரி அப்துல்லா பஜர் இவருடைய ஒரு மற்ற நபையில நபையை அவங்க பயன் செஞ்சு கொண்டிருக்க அவர் வருகிறார். பஜல் என்ற குலத்திலிருந்து வருகிறார்.
அவரை இங்க குழந்தை உட்கார வைக்கல அந்த நபி அவர்கள் உடனே தன்னுடைய அந்த ஒரு விருப்பை எடுத்து நபி அவர்கள் கொடுத்தார். சரி விரிச்சோம், கீழே விரிச்சுட்டார். சரி அதை எடுத்து மோந்து கண்டு அவர் அங்கே உட்கார்ந்துட்டார். என்ன ஒரு சமூகத்துடைய தலைவர். அவருக்கு அது முடிஞ்ச உடனே நபி அவங்க பையன் செய்வார். வாயாலான சம்மைவத்தா முஸ்லிம் மனுஷத்தின் மக்கள் முஸ்லிமே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நல்லுபதேசம் செய்வேன். சரி அப்துல்லா சரி சரி அவருடைய பேர் சரி, நல்ல பேர். யாருக்கு புள்ள கிடைச்சா இந்த சரி என்ற பேர் அழகான. அவர் ஒரு 4 பேருக்கு பஜார்ல சாமான் வாங்கினார். எவ்வளவு? 100 தினம். ஜரீர் சொல்றாரு 200 தினம். நான் தான் விற்கிறேன் 100 தினத்துக்கு, நீங்க 200, 300 தினம், 400 தினம், 500 தினம். என்ன விளையாடுறீங்க? இல்ல, உனக்கு தெரியல, இதுக்கு விலை 600 தினம். நாங்க குடிங்க. நான் நபிகிட்ட பையத்து செய்திருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். நபி அவர்கள கையில நான் ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கிறேன். அது என்னது? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லுபதேசம் செய்வது. ஏண்ட பார்வையில இதுக்கு விலை இவ்வளவுதான், குடிங்க தாங்க சொன்னார். 2 பக்கம் இருக்குது. விற்கிறவர் விலை கொடுக்கிறதும் இருக்கிறது, விற்கிறவர் குறைச்சு கொடுக்க நேரத்தில் அதை கூட்டி எடுக்கிறதும் இருக்கிறது. அழகான மார்க்கம். அப்ப அலிவது எல்லாம் அவர்கள் எடுத்துட்டு அவர்கள் போகக்கூடிய நேரத்துல 200 200 குடிங்க அலி தந்துருங்க. நேரா போனாங்க. 140 குடிங்க, கடன் தந்தீங்க, செஞ்சாக்கலாம் கைரா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் கூடிய செய்யட்டும். 60 லாபம் வீட்டுக்கு போயிட்டு பாத்திமான கையில கொடுத்தாங்க. பாத்திமா, நீங்க நபியுடைய மகளாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருந்துச்சு இந்த 6 கொடுக்க போல, ஆனா நீங்களும் எனக்கு உதவியாக இருந்து தந்தீங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அல்லாஹ் குர்ஆன் மீது, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு 10 கொடுத்தேன், 6 கொடுத்தேன், 60 தந்துட்டாங்க. கனிமார்களே, உண்ட நான் நீங்கள் விளைவிக்கணும். பஜார்ல வியாபாரம் செய்யறது மட்டுமல்ல சம்பாதிக்கிறதுக்குரிய வழி. சம்பாதிக்கிறதுக்குரிய வழி தர்மம் செய்யறது. அலை செலவழி அச்செல்லாம் சொல்லுகிறார். நான் உன் மீது செலவழிக்கிறேன். நீ உண்ட கூட 10 தருவேன் என்று சொல்கிறார். செலவழிப்பதும் சம்பாதிப்பதற்குரிய வழிதான். செலவழிப்பதும் சம்பாதிப்பதற்குரிய வழிதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லாஹ் தஆலா அடியார்கள் என்னுடைய கட்டளைகளை மதித்து இந்த தீன சரிவர நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உதவியை அவர்கள் பெறுகிறார். அல்லாஹ் உதவி. அதனால அல்லாஹ் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய சக்திக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இது 2வது முக்கியமான விஷயம். முதலாவது நான் அந்த சம்பவத்தினூடாக இங்க நாடியது என்னது? பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கடனை கொடுக்கிற நியத்தில் எடுக்கணும். கடன் தாராளமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாம். கடன் கொடுக்கிறவர் எடுக்கிறவர் நம்பிக்கை. இன்னைக்கு பஜார்ல கடன் என்பது ஒரு வியாபாரம் அல்ல. வட்டி வியாபாரம் ஏன் தடுக்கப்பட்டது? பணம் பணமாக கொடுக்கிறதாக இருந்தால் அது பொருளுக்கு வியாபாரமாக கொடுக்கிறதே தவிர பணம் பணமாக கொடுத்து ஆதாயம் எடுக்கிறது ஹராம். பணம் பணமாக ஒரு மனிதனுக்கு உதவியாக செய்வதாக இருந்தால் உதவியாக இருக்குமே தவிர அது ஒரு வியாபாரமாக இருக்காது. இதனாலதான் வட்டி வங்கிகள் வட்டி வங்கிகள் இருந்தாலே அதுக்கு வரைவிலக்கணமே பணத்தை கொடுத்து வட்டி எடுக்கிறது என்பதுதான் அதுக்குள்ள வரைவிலக்கணம்.
கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது பணத்தை கொடுத்து லாபம் எடுக்கிறது. பொருள் அடிப்படையாகவே, வியாபாரத்தை அடிப்படையாகவே, அது முராபகா என்ற லாபத்தை நிர்ணயித்து நான் விற்கிறேன். நான் 10 லட்சத்துக்கு எடுத்தேன், நாங்க 1 லட்சம் ஆதாயம் எடுத்திருக்கிறேன், 11 லட்சத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த ப்ராஃபிட்டை டெஃபினிட் பண்ணி இதுதான் இந்த ப்ராஃபிட் சொல்லி வைக்கிறேன். அது ஒரு பிரச்சனை இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அல்லது கடைகளுக்கு போனா கோட் நம்பர் தான் அடிக்கும். முதலாளிக்கு வேலைக்காரருக்கு தான் தெரியும் எவ்வளவு லாபம் இருக்கு. அதுவும் ஜாயிஸ் தான். அவங்க சொல்ல மாட்டாங்க நாங்க எவ்வளவுக்கு வாங்கினோம், இவ்வளவுக்கு நீங்க வாங்குறா வாங்குங்க, இல்லைன்னா நீங்க பிஸ்மில்லா சலாம் சொல்லி போங்க. இல்ல சிலவங்க நாங்க விலையை குறைச்சிட்டா, நான் எடுத்தது இவ்வளவுதான், அதை விட குறைச்சு நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லி உண்மையாக சொல்லி நீங்க வியாபாரம் செய்தா அதுல உங்களுக்கு அப்படி வர உள்ளதை உள்ளபடி சொல்லாமலும் அந்த லாபத்தை நீங்க சொல்லாமலும் செய்யலாம், சொல்லி செய்யலாம். அப்ப இஸ்லாம் பொருளாதார ஒரு திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கு. யார் அந்த பொருளாதார திட்டத்தை அறிமுகப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அந்த கடன் என்பது அதுவும் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்திருக்கிறார். பாருங்க, நபி அவங்க மௌத்தாக கூட கடனாளியாக இது நான் சொல்ல போல நீங்க எல்லாரும் நபி அவங்க கடனாளியா மௌத்தாக இருக்கிறாங்களான்னு பார்ப்பீங்க என்றதுக்குதான் சொல்றேன். நபி அவங்க ஏன் கடன் எடுத்தாங்க? நபி அவங்க கடன் எதுக்கு எடுத்தாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டா அவங்க சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க. அதனால மதீனால ஒரு யூதன் இடத்துல போயிட்டு நபி அவங்க கடன் எடுத்தாங்க. அந்த கடனை கொடுக்கிறவங்க நபி அவங்களுக்கு சூரத்து நஸ்ர் இறங்கின நேரமே விளங்கிருச்சு, நான் துணியால இருந்து போகிறேன். நான் வரும் பொழுது ஒருவர் எனக்கு நேற்றும் கேட்டாங்க, இந்த நாட்டும் கேட்டாங்க, இந்த பாரியாரும் கேட்டாங்க, ரமதானுடைய காலத்துல லேசா எனக்கு ஒரு முறை சொல்லுங்க. இப்பயும் ஒருவர் எனக்கு கால் அடிச்சு கேட்டாங்க. நான் சொன்ன சரியான தேசு, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார். நடந்து போய்க்கொண்டு பேசிக்கொண்டு கடையில் வியாபாரம் செய்யும், இது மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். கண்ணியமானே, இந்த அவர்கள் அந்த கடனை எடுத்துட்டு அந்த கவசத்தை இப்ப அந்த கவசம் ஈக்குவல் டு நபியுடைய சப்ஜெக்ட். நான் எடுத்த கடனுக்கு ஈடாக உன்னிடத்துல இதை வச்சிருக்கிறேன், அழகாக எனக்கு யாருக்கிட்டே வந்து நீ நிக்க தேவையில்லை. கடன் எடுக்கிறது அது மார்க்கம் அனுமதி, கடன் கொடுக்கிறது மார்க்கம் அனுமதிக்கு. ஆனா அது ஒரு வியாபாரம் அல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு மனிதனுக்கு செய்வது. இதனாலதான் ஒரு மனிதன் ரூஹ் எடுக்க கூட பலர் கேட்டாங்களா, யாருன்னா இவர் என்ன செய்ய பார், அவர்கிட்ட என்ன அமல் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அமல் 2. ஒன்று, வியாபாரம் செய்தவரோட வசதியாக இருந்தா அவருக்கு வந்து டைம் கொடுப்பார். அது இந்த நாட்கள்ல கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கு. அந்த 2 மாசம் 2 மாசம் கொடுக்கிறார், மறுவாத கஷ்டம். இந்த 2 மாசம் அல்லாஹ் அடுத்தவர் சரியான கஷ்டம் எனக்கு தந்து கொள்ள நான் அவரை மன்னிச்சு அல்ல எனக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானே, அல்லாஹ் சொன்னாராம், இந்த அடியான நேரம் சொத்துக்கு இந்த அடியார்களோட இப்படி வியாபாரத்துல நடந்து கொண்டா ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. ஆனா இதை பயன்படுத்தி அதற்கு எல்லாம் சொன்னாங்களே, ஐயா நீங்களும் தாங்களேன் அங்க தோசுமுற போடுற நீயத்துல இருந்தா என்ற ஒரு நண்பர் சொன்னார். அதுல நான் செக்க கொடுத்தேன், எடுத்தவர் அப்படி திருப்பி வாயில போட்டான். என்ன செக்க வச்சா போட்டு போகும். அதுதான் நான் சொன்ன நெருப்பு மருத்துவம்.
சில விஷயங்கள் கண்ணுக்கு விளங்காது பக்தர்களுக்கு. சில விஷயங்கள் நாங்க மக்களுக்கு சபர் செய்யுங்க என்று சொல்லும் போது மக்களுக்கு போலே எனக்கு என்ன தெரியும் நினைக்கிறது. சில வார்த்தைகளை வச்சு தவறாக மக்கள் மத்துக்கிறது. அது என்னத்துக்கு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு அதனுடைய பின்புலம் என்னன்றது விளங்குறது. எங்கட ஒரு தவறான சிந்தனை இருக்குது. நாங்க ஒரு சிறுபான்மை மக்கள், நாங்க ஒரு பெரும்பான்மை நாட்டுல வாழ இல்லை, நாங்க சவுதிலையும் இல்லை, பாகிஸ்தான்லயும் இல்லை. இந்த பெரும்பான்மையுடைய மக்களோட உள்ளத்துல போடுற பயம் என்ன தெரியுமா? இந்த சிறுபான்மை மக்கள் உங்களை பயங்கரமாக குடிச்சிருவாங்க, இவங்க எல்லாம் தகரான்கள் தான் காட்டுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய உள்ளத்துல எங்களோட உள்ளத்துல எங்களுக்கு வரக்கூடாது, நாங்க பெரும்பான்மை, நாங்க சிறுபான்மையாக இருந்து கொண்டு எங்களோட உரிமைகளை நாங்கள் அடைந்து கொண்டு முறையா அழகா பேச்சுவார்த்தை கூட எங்களுக்கு அநியாயம் நடந்தால் அந்த பொறுப்பெடுக்கக்கூடிய நேரம் இருக்குதே, அந்த நேரத்துல நாங்க அவசரப்படணும். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. அதுதான் கண்ணியமானவர்களே, நான் பல விஷயங்களை சுட்டி காட்டிருக்கிறேன். நான் இது ஒரு சாரம்சமாக இன்றைக்கு நான் பேசுகிறேன். சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் சொன்னது அல்லாஹ் இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் அதை எப்படி இறக்கினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தார்கள் என்பதை நான் சுருக்கமாக சொன்னேன். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி நபி. அந்த உம்மி நபி நாங்க நீங்க கூட இல்ல, அல்லாஹ் இந்த குர்ஆனை அவர்களுக்கு அறிவித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய காலத்தில் வந்து நபி அவர்களுக்கு ஓதுவார்கள், நபி அவர்கள் ஜிப்ரீலுக்கு ஓதி காண்பித்தார்கள். அதனால தராவியுடைய தொழுகையை நாங்கள் இதற்கு ஈடுபடுவோம் என்று சொன்னார். இலங்கையில ஹாஃபிஸ்கள் மிக குறைவாக இருந்தால் அல்லாஹ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுல நாங்க எங்களையும் ஈடுபடுத்திக்கிறோம். குர்ஆன் ஓதலும் அல்லாஹ்வுடைய கலாம் என்று நினைத்து அந்த குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் எங்க வாழ்க்கையில கையில வரக்கத்தை ஏற்படுத்த. அதே நேரத்துல மேலான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய இந்த தூதை, இந்த செய்தியை மனிதன் அமல்படுத்தக்கூடிய நேரத்துல ரெண்டு சைடு இருக்கிறது என்பதை விலகிக் கொள்ளணும். ஒன்றுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய அமல்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய வியாபாரங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள். குர்ஆன் ஒரு பொருளாதார எக்கனாமிக்கல் சிஸ்டம் ஒன்றை காட்டி தந்திருக்கு. எக்கனாமிக்கல் கிரைசிஸ், இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு குர்ஆன் வழிகாட்டல கொடுத்தது. அந்த சைடு நான் இப்ப பேசல, அது ஸ்டேட் பேங்க்ல வைக்கிறோம் பேசுறோம். இங்க எங்களுக்கு என்ன பேசணும் என்றதை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன். நாங்க என்ன செய்யணும், எங்களோட அமல்களை கொண்டு எங்களோட பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம். அதுதான் என்னுடைய இந்த பயானுடைய முக்கியமான ஒரு பகுதி. அதுக்குதான் நான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை சொல்லி காட்டேன். எனக்கு பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய நேரத்துல தர்மம் கொடுக்கிறது என்பது பணக்காரன் மட்டும் கொடுக்கிறது அல்ல, தர்மம் கொடுக்கிறது என்பது முஸ்லிம்கள் மட்டும் கொடுக்கிறது அல்ல. வாரன் பஃபெட் என்பவன் அமெரிக்கால, அவனுடைய தர்மத்துக்கு நிகழ்வில் யாரும் இருக்க முடியாது. அப்படிதான் சில அந்நியர்கள் கொடுக்கிற தர்மத்தை பார்த்தா மனிதனுக்கு வியப்பாக இருக்கு. கண்ணியவான்களே, ஏல ஒருவர் கொடுக்கிற தர்மம் இருக்குதே, அதை சஹாபாக்கள் அப்படி தர்மம் செஞ்சார். ஒரு குடி ஈச்சு பணத்தை பிறந்து பெரிய ஒரு இடத்துல அவர்கள் தூக்கி போடத்துல முனாஃபிகீன்கள் கேள்வி சஹாபி சொல்றார், அன்றைக்கு நான் ஒரு குடி கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு 1 லட்சத்தை தந்தது. உண்ட கொடுங்க, கொடுக்கிறதும் சம்பாதிக்கிறதுக்குரிய வழி என்பதை குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் செய்த தர்மத்தை இந்த இடத்துல பாராட்ட சொல்கிறார். அதனால இந்த பயான்ல ஆக முக்கியமாக நான் நீங்களும் எடுக்க வேண்டியது, சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், யாருக்கும் வராமல் இருந்தது கிடையாது, எல்லாருக்கும் வந்துதான் இருக்கிறது, எல்லா காலத்திலையும் வரும்.
சுனாமி வந்தது 2004, மூதூருடைய வெளியேற்றம் வந்தது 2006. கண்ணியமானே அல்லாஹ் எங்களுக்கு பலத்த சோதனைகள் 1990 மூதூர்ல இருந்து மக்கள் யாழ்ப்பாணம் மன்னாரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இல்ல அழிந்து போனவா எங்களை அழித்தவர்கள் அவர்கள் அதற்கு விலை கொடுப்பார்கள். அதனால நாங்க என்ன செய்யணும் அதான் பார்க்கணும். குழுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். பொருளாதார நிலைமையை சீராக அல்லாத உதவியை பெறுவது. சொல்லுங்க மன வளர்ச்சிக்கு சொல்லுங்க இருக்கு. சலாத்துல் ஹாஜா என்ற தேவை நிறைவேற்றுதான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள இயலாம இருக்கக்கூட மஷூரா செய்யறது போல இஸ்திகாரா சொல்லு. சூரிய சந்திரர்கள் வரக்கூடிய நேரத்துல சலாத்துல் குசூஃபுடைய தொழுகையை தொழுகிறது. மன வறட்சி வரக்கூடிய நேரத்தில் இஸ்திஸ்காவுடைய தொழுகையை தொழுகிறது. தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு கருத்து தான் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்கும் சபர், கடமைகளை நிறைவேற்றுவது சபர். சோதனை வரும் பொழுது நோயாக பொருளாதார நெருக்கடியாக வரக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருந்து நல்லவர்களின் பக்கம் கவனம் செலுத்தப்பட அல்லாத. இறுதியாக நான் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதுதான் இந்த ரமலானுடைய காலத்துல அதிகமாக லேசாக சொல்லக்கூடிய திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah. அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாஹ் ஒரு நாள் வீணாக நல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு யார் உறுதியாக இருப்பார்களோ தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாவு வலா தஹ்சனு, மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களுடைய சக்கராத்திலே துனியால சொல்வார்கள், பயப்படவே கவலை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு அந்த நன்மாராயத்தை தந்து கொண்டிருக்கிறார். உறுதியாக இருப்போம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்னேன், நபி அவர்களுக்கும் விளங்கிருச்சு போல நான் துனியாவுக்கு போக போறேன். விளங்கிருச்சு போல இல்ல, சூரத்துல் நஸ்ர அல்லாஹ் இனாவுடைய மைதானத்தில் இறக்கிறார் என்று ஒரு தஃசீர் இருக்கிறது. கடைசி இறக்கப்பட்ட சூறாக்கள் ஒரு சூரத்து. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஃசீர் கேட்ட நேரம் சொன்னார்கள், இதுல அல்லாஹ் நபியுடைய மௌத்தை பற்றி அறிவிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். அல்லாஹ் மௌத்தை பற்றி சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி வல் ஃபத் நீங்க அல்லாஹ்வை புகழுங்க, துதிங்க, தூய்மைப்படுத்துங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. நபி உங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால இறக்கி வைக்கிறான் என்றால் நபியை நீங்க போற நேரம் வந்து 23 வருடம் கடும் பாடுபட்டீங்க. களத்தை கட்டி நெருக்கினாங்க, ஒட்டக குடலை போட்டாங்க, உங்களை திட்டி உங்களை நோடிச்சாங்க. எல்லா நேரத்திலும் நீங்க உறுதியாக இருந்தீங்க. இதோ உங்களுக்கு நான் வெற்றியை தந்து, வெற்றி கிடைக்க நேரமாகும். அந்த நேரத்தில் தான் பொறுமை தேவைப்படும். பொறுமை தினாசேரத்துக்கு தூண்டுகிறது, இச்சை கட்டுப்படுத்துகிறது. பொறுமை தொழுகைக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறது, சாருக்கு துடிச்சு எழும்புகிறேன். பொறுமை. நோய் வந்து விட்டது, பொருளாதார நெருக்கடி வந்து விட்டது, பொறுக்கிறேன், அல்லாஹ் உதவி வரும். எதை கொண்டு? நேர்மையான வியாபாரத்தை, நல்ல கொடுக்கல் வாங்கலை கொண்டு, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துவதை கொண்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துவதை கொண்டு, கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை கடைபிடிப்பதை கொண்டு. ஆக 4 விஷயத்தை, பல விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இது அமல் செய்வதோட லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவன் மீது நம்பிக்கை சிக்கல் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்பார கடைபிடிக்கிறதுக்கு சொல்றேன். நான் அன்றைக்கு ஜும்மா வைத்து நான் இதை சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மழை வெளியும்
ஒரு மனிதருக்கு நபி அவங்க சொன்னாங்க, தேன் கொடுங்க. தேனை கொடுத்தார், மௌத்தால போகும், மருவா கொடுங்க, மருவா போகும், மருவா கொடுங்க. நபி அவங்க சொல்லா அல்லாஹ் உண்மையை சொல்கிறார், தேன் ஷிஃபா. ஒரு சகோதரன் வயிறுதான் போய் சொல்கிறார். திருடன் வருவான், அதிலெல்லாம் அவர்கள் அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார். திருடன் 3 முறையும் வந்தான், நபி அவங்க சொன்னது போல வந்தான். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். 3வது நாள் அந்த திருடன் சொல்கிறார், அபூ ஹுரைரா, உங்களுக்கு நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா? என்னப்பா? நீங்க இந்த ஒரு ஆயத்தை ஓதினா நான் ஷைத்தான், நான் ஜின், நான் எல்லாம் தான் எனக்கு கூட உள்ளுக்கு வரையலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅഖுதுஹு ஸனத்துன் வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ض். மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாத்தி வல் அர்ض் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வ ஹுவல் அலீயுல் அஸீம். இது ஓதி வந்தீங்க, வீட்டுக்கு பயங்கரமான பாடம். அதோ மூடக்குள்ள பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க, ஆயத்தை குறிச்சி ஓதுங்க, அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு பாதுகாப்பு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்பிக்கையோட இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்போட அல்லாஹ் சூரத்துல் நஸ்ர்ல வெற்றியை கொடுக்கிறதுக்கு நபி அவர்களுக்கு சொல்ல. நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சபையில வாங்க எழுதி தருவாங்க. ஒரு சதக்கத்தை முளைத்தா எழுதி கொடுங்க, இந்த துவாவை எல்லாரும் பாடலாம். ரப்பிர்லி ரப்பிர்லி வத்துப அலைய இன்னக அன்தல் தவ்வாப். அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சு இந்த தௌபாவை ஏற்றுக்கோ. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது தெரியாது இது அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah. யா அல்லாஹ், ஷைத்தானை விலங்கிட்டு விட்டாய், நீ எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும். யா அல்லாஹ், நான் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட ஆயத்துகளை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், பேச வேண்டும். சொர்க்கம் அல்லாஹ் எங்களுக்கு தயார் செய்து சஹாபாக்கள் இப்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டு நரகத்திற்கு பாதுகாப்பு தேடி சொர்க்கத்துக்கு போற கடைசி ஒரு மறந்து வந்ததால் மகிழ்வுக்கு பிறகும் சுபவுக்கு பிறகும் அல்லாஹ் இமாம் மட்டும் ஓதுவதில்லை, நாங்க ஒவ்வொருவரும் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு எங்களோட அமல் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். 7 முறை யார் ஓதி மௌத்தாகிறார்களோ அல்லாஹ் கண்ணியமானே இந்த மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு நோவு காலத்தில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் 2வது நிர்வாகத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த குற்றத்தில் வந்து உட்காரங்களை போய் நான் என்ன கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை 2 வகையாக பார்க்கிறேன். ஒன்று என்னை விட வயதில கூடியவர்கள், ஒன்று என்னை விட வயதில குறைந்தவர்கள், என்னை விட பாவத்தில குறைந்தவர்கள், என்னை விட நன்மையில கூடியவர்கள். எனக்கு முதல் சஜ்தா செஞ்சவர்கள், என்னை விட சஜ்தா செஞ்சவர்கள், எனக்கு பொருள் சஜ்தா செஞ்சவர்கள், ஆனால் பாவத்தில குறைஞ்சவர்கள். 2லையும் நான் குற்றவாளியாகத்தான் என்ன பார்க்கிறேன். என்னை விட பாவத்துல குறைஞ்ச வாலிபர்கள், என்னை விட நன்மையில கூடிய நல்லடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எனக்கு பேச வச்சு உங்களோட துஆவின் மூலமாக எந்த பாவம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான கைருள்ளதாக ஆக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஹபீபினா வஷஃபீனா மௌலானா முஹம்மத் நபியுல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். யா அல்லாஹ், நல்லடியார்கள், நல்ல மக்கள் யா அல்லாஹ் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் உன்ன தீன யா அல்லாஹ் சாய்த்து கேட்டார்கள். எனக்கும் அவர்களுக்கு மன்னிப்பை தருவார். ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க திருவேசுவார். மதீனத்தின் மௌத்தை தருவார். உன்னுடைய பாதையை வீர மரணத்தை தருவார். எல்லா இதையெல்லாம் பேசுகிறோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாட்டை தருவார். இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையிலிருந்து இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டை வெளியேற்றுவார். எல்லா பொருளாதார நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாப்பார். மறைமுகமான உதவியை செய்வார். எமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வார். எல்லா எங்களை கஷ்டங்களை போட்டுவாரா.
எல்லாம் இந்த சின்ன அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவாயா. எல்லாம் இந்த ஊர் மக்களை இந்த பஜாரை செழிப்பாக வைப்பாயா. இந்த கூட இருக்கக்கூடியவர்களுடைய கடன் தொல்லைகளை நீக்கிடுவாயா. எல்லாம் ஒரு வியாபாரத்துல மறக்க செய்வார், தொழில மறக்க செய்வார், வீடு குடும்பங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயா. எல்லாருடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம். எல்லாம் ரமதானுடைய ரஹ்மத்தை நமக்கு தந்தருவாயா. எல்லாம் எனக்கு மதீனாவுடைய தியானத்துடைய பாக்கியத்தை, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தருவார். உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவார். பைத்துல் மக்திஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவார். இந்த மஸ்ஜிதை சிறப்பாக சிறப்பாக நிர்வாகிகள், சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்வார். எங்களுடைய தேவைகளை நீ அறிந்திருக்கிறாயா, எங்களுடைய கஷ்டங்களை தெரிந்திருக்கிறாயா. நபியவர்கள் கேட்கிற எல்லா தலைவர்களையும் கேட்கிறோம். நபியவர்கள் பாதுகாப்பு